எழில் சுடர் சீரியல்ல இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்து இருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம எழில் வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஒரு பக்கம் சுடர் வந்து அப்படியே எழில் ரூம்குள்ளே போகலாமா, பசங்க ரூம்குள்ளே போகலாமான்னு சொல்லி கதவை திறக்க பார்க்குறாங்க. இருப்பினும் பசங்க வந்து உள்தாப்பா போட்டிருக்காங்க அந்த இடத்துல. அதனால் போக முடியல. சரி பசங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு பார்த்தோம். சரி அவங்களே வந்து சங்கடமாக இருப்பாங்க. சரி நம்ம மாட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எல்லா சர்டிஃபிகேட் ஃபைல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சுடரு அப்படியே கீழே இறங்கி வராங்க. கனவில் அம்மா வந்து பார்க்குறாங்க. என்னம்மா ஃபைல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? ரொம்பவே சந்தோஷம். பார்த்துமா கவனமாக வந்து அட்டன் பண்ணு. நீ போகிற காரியம் வந்து நிறைவேறணும். சரியா ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுமையாக நிதானமாக வந்து பதில் சொல்லணும்னு சொல்லி கிளிப்புலக்கிய சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம கனவில் பாட்டி நீங்கள் ரொம்பவே வந்து கொடுத்து வச்சவங்கம்மா. ஏன்னா இப்படிப்பட்ட நல்ல உள்ளெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குல்ல. என்னம்மா சொல்கிற? நான் இந்த வீட்டில் இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இருந்தாலும் நான் வந்து ஜெயிக்கணும் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களே, அது வரைக்கும் சந்தோஷமா. என்னம்மா பண்ணுறது, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதை நோக்கி தானே போய் ஆகணும். வேறு வழியும் இல்லை. இன்னொன்று எழில் வேற உன்னை சத்தம் போட்டு பேசிக்கிட்டே இருக்கான். உன்னோட அருமை எழிலுக்கு வந்து தெரியல. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்துமதி இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் இந்த வீடே வந்து ரொம்பவே வந்து மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ யாரை சமாதானப்படுத்துறது ஒன்றும் புரியல. எழிலையும் சமாளிக்க முடியல, என்னால் குழந்தைங்க கிட்டேயும் பேச முடியல. ரெண்டு பேரும் வந்து இந்துமதி ஏன் நினச்சிட்டு இருக்காங்க, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்தாம்மா ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக உள்ளே வந்து போகிறாங்க. போயிட்டு என்ன வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செலவுக்கு வந்து ஒரு 4000 5000 பணம் வந்து கொடுக்குறாங்க. பணம்லாம் இருக்குமா? பரவாயில்ல சுடரு, அம்மா கொடுத்தா வாங்கிக்கணும். நான் உன்னை என் பொண்ணு போல தான் பார்க்குறேன்னு சொல்லி பணத்தை வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து பணத்தை வந்து வாங்கிக்கிறாங்க. நம்ம சுடர் ரொம்ப நன்றிமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போகிறாங்க. குழந்தைங்கள வந்து காட்டுறாங்க. குழந்தைங்களாம் ரொம்ப சங்கடமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அம்மா இருந்த வரைக்கும் நம்மளை எவ்வளோ பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்குன்னு எல்லா குழந்தையும் வந்து ஃபீலிங்காக வந்து அழுகுறாங்க. அஞ்சலி பாப்பாவும் அதே மாதிரி அழுதுகிட்டே வந்து பேசுகிறாங்க. அம்மாவால் திருப்பியும் வர முடியாது. ஏன் வர முடியாது? அம்மா வந்தே ஆகணுங்கிற மாதிரி அஞ்சலி பாப்பா வந்து அடம் பண்ணுறாங்க. நம்ம வேணா அம்மாவை இடத்த வந்து பார்க்க போகலாமா? இல்லை அம்மாவோட ஃபோட்டோ கிடச்சா கூட நல்லா தானே இருக்கும். அப்பா கிட்ட கேட்க முடியுமா? அப்பா இன்னைக்கு ஃபுல்லாக வீட்டில் தான் இருப்பாங்க. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் அப்பாவுக்கு தெரியாமல் ஃபோட்டோலாம் வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எப்படி இருந்தாலும் ஃபோட்டோ வந்து ஸ்டோர் ரூமில் தான் வச்சுருப்பாங்க. அம்மாவோட ஃபோட்டோ எத்தனை இந்த ரூமில் வந்து இருந்துச்சு, 20 30க்கு மேலே இருந்துச்சு. ஆனால் இங்கே அம்மாவோட ஃபோட்டோ இல்லாமல் இருக்குன்னா எனக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருக்குங்கிற மாதிரி கவின் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம வேணா அம்மாவோட இடத்துக்கு வந்து போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம கவினை யார் கூட்டிகிட்டு போவா? சுடருக்கு வேற ஏதோ இன்டர்வியூ அது இது இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்படி இருக்கும்போது சுடர் கூட்டிகிட்டு போக முடியாது. கனவியல் பாட்டியும் வந்து வீட்டில் வந்து பூஜை இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம இந்துமதி அம்மாவுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி பேரதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து குழந்தைங்களாம் ஒரு ஐடியா வந்து பண்ணுறாங்க. என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே வந்து யார்ட்டையும் சொல்லிக்காமல் குளிக்காமல் போகலான்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களும் வந்து ரெடி ஆகிட்டு வெளியில் வந்து வெயிட் பண்ணுறாங்க. கவின் மட்டும் நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி கார்டனுக்கு வந்து போகிறாங்க. கவின் தேவையில்லாமல் வந்து பிரச்சனையை வந்து இழுத்து விட்டுட்டான். இப்போ கவின் வந்து பார்த்துட்டான். யாரையாவது பார்த்து மாட்டிக்கிட்டோன்னா எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது ரோஜா செடியை வந்து எடுத்துகிட்டு வராங்க. அந்த இடத்துல பூவை, எதுக்கு ரோஜா பூ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க? நம்ம மொத்தம் 4 பேர் இருக்கோம். அம்மாவுக்கு ரோஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் கார்டன்லேருந்து ரோஸ் வந்து பிச்சுட்டு வந்தேன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க. சந்தோஷமாக தான் இருக்குது. இருப்பினும் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது கவினு. நம்மலாம் என்ன செய்ய போகிறோம்னு தெரியல. ஒன்று அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. போய் முடித்தோன்னே என்ன பார்க்குறாங்கன்னா, ஃபுல்லாக வந்து தூசியும் குப்பையுமா ஏகப்பட்ட பாட்டில்லாம் உடஞ்சிருக்கு அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து அஞ்சலி பாப்பா, நீங்கள் இந்த ரோஜா பூ வச்சுட்டு இங்கே நில்லுங்க, நாங்கள் 3 பேர் போய் சுத்தம் பண்ணுறோம். அம்மாவோட இடத்த நானும் சுத்தம் பண்ணோம், எனக்கும் பிடிச்சிருக்கு தெரியுமா, நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தை மாதிரி பேசுகிறாங்க. நம்ம அஞ்சலி பாப்பா கியூட்டு அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு. இல்லைப்பா, நீ வந்து ஏதாவது வந்து சின்னதாக காயம் வந்துச்சுன்னா கூட அப்பா எங்களை பிச்சு போடுவாங்க பிச்சு. நீ இங்கே இருக்கிறது தான் ரைட்டுன்னு சொல்லி அந்த இடத்துல 2 தென்னை ஓலையை எடுத்துகிட்டு வந்து அப்படியே கூட்டி பெருக்கிக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற சின்ன சின்ன பாட்டில்லாம் எடுத்து வெளியே வந்து தூக்கி போட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம அபி அப்படியே கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணி முடிச்சோன்னே எல்லாரும் அவங்க கையில் இருக்கிற ரோஜாப்பூ எடுத்து அவங்க அம்மா மேலே வந்து எடுத்து வந்து வைக்கிறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க. எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது, எனக்கு அம்மா வந்தே ஆகணும்னு சொல்லி அஞ்சலி பாப்பா வந்து அழுவணும்னு அழுகுறாங்க. நமக்கு ஆறுதலாக நம்ம தேவைகளை என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அம்மா வந்து நிறைவேற்றினாங்க. என்ன பண்ணுறது, இப்போ தான் நம்மளை பற்றி யோசிக்கவும் பேசவும் நமக்கு என்ன பிடிக்கும்னு கூட அதை கூட தெரிஞ்சுக்க கூட யாருக்கும் விருப்பம் இல்லை. கனவேலு பாட்டி மட்டும் அன்பா பாசமாக இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்சது செய்டான்னு சொல்லி எழில்கிட்ட சொல்லலாம். ஆனால் எழிலே வந்து
கேட்க மாட்டாங்க. என்ன பண்றது? அம்மா இருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் இல்ல. அம்மா வந்தே ஆகணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம அஞ்சலி பாப்பா அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அபி பேசுறாங்க. "நீ புரிஞ்சுக்கம்மா. இப்போதைக்கு நம்மளால எதையுமே மாத்த முடியாது. மாத்தணும்னு நெனச்சாலும் எதுவும் பண்ண முடியாது. அம்மா வந்து சாமி கிட்ட இருக்காங்க. நிச்சயம் அங்க இருந்தெல்லாம் வர முடியாது." அப்படின்னு சொல்லி வேதனையோட இருக்கிறப்ப, என்னால இத தாங்க முடியல. இந்த வீட்ல என்னென்ன நடக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. எனக்கு எங்க அம்மாவ பார்த்தே ஆகணுங்கிற மாரி பேரெதிர்ச்சியா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. எழில வந்து காட்டுறாங்க. எழில் வந்து நிதானம் இல்லாம இருக்காங்க. அந்த இடத்துல இந்துமதி ஃபோட்டோவ பார்த்து வேதனையோட இருக்காங்க. பசங்கள நான் எப்படி சமாளிக்க போறேன்? எனக்கு சுத்தமா தெரியல. எனக்கு இது எல்லாம் பழக்குனதே இல்ல. ஆனா என்ன பண்றது? உன்னோட ஞாபகம், என்னோட அழுத்தம் எல்லாமே சேர்ந்து என்னை எங்க கொண்டு போகுதுன்னு எனக்கே தெரியல. நீ இருந்திருந்தா இது மாரிலாம் நடந்திருக்குமா? நம்ம குழந்தைங்ககிட்ட நான் பாசமா நடந்துக்கிறதே இல்ல. எனக்கு நல்லாவே தெரியுது. குழந்தைங்க சுடர் பேச்சு தான் கேட்கிறா. ஆனா அவ வெளிநாடு போணும்னு சொல்லி ஒத்த கால்ல நிக்கிறா. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலம்மா. நீ இருந்திருந்தா எனக்கு இது மாரிலாம் பிரச்சனை வந்திருக்குமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. குழந்தைங்க எல்லாம் ஃபீலிங்கோட வந்து அபி வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க. எனக்கு அம்மாவ பார்க்கணும்னு நம்ம அஞ்சலி பாப்பா வந்து பேசுறாங்க. சரிம்மா பரவால்ல வா பார்த்துக்கலாம். சரி நம்மள வீட்ல வந்து தேடுவாங்கன்னு சொல்லி கிளம்பலான்னு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.